ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என் பேர் ராமகிருஷ்ணன். நான் சவுதியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நம்ம இங்கே சவுதியில் வந்துட்டு இது வந்து 3rd இயர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து கவர்மெண்ட்டில் MOI அப்படின்ற இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு ஜூனியர் பசங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ தான் ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரெஷர்ஸ் அது மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ரிலேட்டிவில் யாராவது நர்சிங் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ஒரு நர்சிங் முடித்த உடனே ஒரு வருஷமோ 2 வருஷமோ நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்தியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஃபாரின் எங்கேயாவது போகலாம் அப்படின்ற கனவுல தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் முக்கியமாக சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நிறைய பேருக்கு நிறையா டவுட் இருக்கும். அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த கண்ட்ரி போகணுன்னாலும் சரி, ஸோ அதில் வந்துட்டு கண்டிப்பாக இப்போது துபாயாக இருக்கட்டும், இல்லை சவுதியாக இருக்கட்டும், இல்லை வேறு குவைத்து, இல்லை ஓமன், அந்த மாதிரி எந்த கண்ட்ரி போனாலும் உங்களுக்கு வந்து MOH எக்ஸாம்னு இருக்கும், இல்லை ப்ரோமெட்ரிக்ன்ற எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் காம்படிட்டிவ் CPT எக்ஸாம்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். ஸோ அது வந்துட்டு எய்தர் நீங்கள் இந்தியாவிலே பண்ணலாமா, இல்லை நீங்கள் எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரி போயிட்டு நீங்கள் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு புரியும். ஸோ ஏற்கனவே நம்ம நர்சிங் ரிலேட்டடான டாபிக் போடுறதுக்காக தான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணோம். பட் நிறையா எனக்கு இங்கே ஒர்க்கு கொஞ்சம் சில டைம் அதிகமாக இருந்ததுனால என்னால் அது நிறையா வீடியோ போட முடியல. ஸோ இப்போ நைட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதனால் சரி, நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களும் நிறையா டவுட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ரிலேட்டடான ஒரு டாபிக் சூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிற மெசேஜ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு இந்த டிப்ஸை சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சவுதி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சவுதிக்கு மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிக்குமே இது பொருந்தும். நீங்கள் எடுக்கிற எக்ஸாம் வந்துட்டு ஹேட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை MOH எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ப்ரோமெட்ரிக் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை துபாய் ஹெல்த் அத்தாரிட்டி எக்ஸாமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதர் நீங்கள் இந்தியாவில் கம்ப்ளீட் பண்ணலாமா, இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரி போனதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்டை தான் நான் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ஏஜென்ட் சைடு கொடுக்குறீங்களோ, இல்லை டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது HRக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ்னு ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா ஃப்ளோ முடிஞ்சதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண உடனே நீங்கள் இந்தியாவிலே நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் சவுதிக்கோ இல்லை எந்த கண்ட்ரிக்கு வந்தீங்கனாலோ உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் உங்களை ஒர்க்கில் வந்து நல்லா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ மந்த்லி ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் இந்தியாவில் நீங்கள் முடிச்சுட்டு வரல அப்படின்னாக்க, நீங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரியில் ஒன்ஸ் நீங்கள் டேட்டா ஃப்ளோ முடிச்சுட்டு எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு நீங்கள் டியூட்டி இங்கே வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, வித்தின் வந்து உங்களுக்கு 1 இயர் டைம் கொடுப்பாங்க. அந்த 1 இயருக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களோட 3 அட்டெம்ப்ட் இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாமில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து 3 அட்டெம்ப்ட் இருக்கும். அந்த 3 அட்டெம்ப்ட்டை வித்தின் 1 இயரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். எனிவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. 3 மந்த்தில் நீங்கள் எக்ஸாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதா, இல்லை ஒர்க் டென்ஷன் பார்க்குறதா, இல்லை எப்போ நீங்கள் படிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் பெட்டர் வந்து நீங்கள் இந்தியாவிலே முடிச்சுட்டு வர்றது நல்லது. ஸோ அது இல்லாமல் முக்கியமான விஷயம், ஏன் சில இடத்துல வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் கம்பல்சரி நீங்கள் இந்தியாவில் தான் முடிச்சுட்டு வரணும், இங்கே வந்து பண்ணக்கூடாது, அப்ரூவ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசன். அதை நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதுதான் இந்த வீடியோவுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக நீங்கள் வந்துட்டு ஒரு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கஃபேல்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எதர் வந்து இப்போ நான் கவர்மெண்ட்டுங்கனால எனக்கு வந்து மினிஸ்ட்ரியில் இருந்தே எல்லாமே எனக்கு பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்மளோட வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இகாமா ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டே அது பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மளோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கும் அதுவே எல்லாமே அவங்களே பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு என்ன
என்ன ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே கவர்மெண்ட்டே அதை ஏற்றுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வரீங்க அப்படின்னாக்க, இது இண்டஸ்ட்ரியல் நர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிளினிக் நர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த கஃபைல் வந்துட்டு உங்களுக்கான பேமெண்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ உங்களோட விசா ப்ராசஸ்க்கான பேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட இக்காமா ப்ராசஸ்க்கான பேமெண்ட்டாக இருக்கட்டும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களோட இன்சூரன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சில ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களே ஓனாக பே பண்ணி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு, அதாவது மால் ப்ராக்டிஸ் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு, இல்லைனாக்கா நம்மளே அது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் இன்சூரன்ஸ்லாம் எனக்கு வந்து நானே தான் பே பண்ணிட்டேன். ஸோ அது வந்து கவர்மெண்ட்டுங்கிறனால அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அது பேமெண்ட் வந்து நான் பே பண்ணிவிட்டு நான் இன்சூரன்ஸ் எடுத்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணேன். ஸோ இதில் வந்து நான் முக்கியமாக சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வந்து அவங்க அதை பே பண்ணி உங்களை இங்கே ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது, சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லையோ செகண்ட் அட்டம்ப்ட்லையோ தேர்ட் அட்டம்ப்ட்லையோ எல்லா அட்டம்ப்ட்டும் நீங்கள் எழுதி நீங்கள் சப்போஸ் நெகட்டிவான ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னாக்க, அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு உங்களோட ரெக்ரூட்மெண்ட் வந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அஸ் பர் சவுதி லா படி உங்களோட லைசன்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களால் இங்கே சர்வே பண்ண முடியும், கண்டினியூ பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் டேட்டா ஃப்ளோ முடிச்சுட்டு எலிஜிபிலிட்டி அட்டன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு எல்லாம் நீங்கள் எக்ஸாமுக்கும் நீங்கள் ரெடி பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இங்கே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, ஸ்டில் ஒர்க்கிங் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஹெச்ஆர்ட்ட வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டும் எக்ஸாமோட பாஸ் ரிசல்ட்டும் எல்லாம் வச்சு நீங்கள் சவுதி கமிஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தான் உங்களோட லைசன்ஸே வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். அப்போலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போலேருந்து தான் உங்களோட எக்ஸ்பைரி டேட்டு 2 years வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது அந்த லைசன்ஸுக்கு. சப்போஸ் நீங்கள் பேட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்க, ஸோ இந்த 3 attemptலேயும் உங்களால் பாஸ் பண்ண முடியலன்னா அவங்க வந்து உங்களை எக்ஸிட் பண்ணிவிடுவாங்க. அப்படி எக்ஸிட் பண்ணும்போது யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்கே வந்து நம்ம இத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த சேலரி கிடைச்சிருக்கு, ஓகே ஹாப்பி தான். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோட நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியலங்கிறது நம்மளுக்கு அதில் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு இவ்வளோ தூரம் உங்களுக்கான ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வைக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாலும் சரி, நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை இங்கே வந்து ஒர்க் பண்ணாலும் சரி, நம்மளே வச்சு அவங்களுக்கு ஒரு கார்பரேட்டுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் இருக்கும், ஓகேங்களா? அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகுது. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஸோ அவங்களுக்கு தான் வந்து மேக்ஸிமம் அது லாஸாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறது என்னன்னாக்க, இப்போ மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணிடுறாங்க. எதர் நீங்கள் உங்களோட ஓன் கண்ட்ரியில் இருந்து நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான், அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிற முக்கியமான ரீசன். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, இந்தியாவிலே இருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டா ஃப்ளோ முடிங்க. டேட்டா ஃப்ளோ முடிச்சுட்டு எலிஜிபிலிட்டி எடுத்துகிட்டு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் நல்ல ரிசல்ட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஏஜென்ட்ஸ்ட்டை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜாபுக்கு. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நான் நிறையா வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இதை 2 days ஒன்ஸு இல்லை வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன விஷயம் ஏன் இந்தியாவில் பண்ண சொல்கிறாங்க, நம்ம ஓன் கண்ட்ரியில் எக்ஸாம் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கு ரீசன் என்ன, ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு பெஸ்ட்டு, நெகட்டிவ், பாசிட்டிவ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் see, bye, see you another video. Okay, bye.